இப்போ இந்த ஈசானகிராம் இருக்கு இல்லையா, இந்த மெத்தட் கூட தான் நம்மளோட லாஜிக் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த S ஓட லென்த்தும் T ஓட லென்த்தும் செக் பண்ண போறோம். ஏன்னா எனக்கு முதல்ல லென்த் வந்து எனக்கு ஈக்குவலாவே இல்ல அப்படின்னா அந்த கேஸ்ல நமக்கு கண்டிப்பா அது அனகிராமா இருக்காது. அப்ப அந்த கேஸ்ல நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். சோ அதனால if S டாட் லென்த், ஓகேவா? சோ S டாட் லென்த் நாட் ஈக்குவல் டு T டாட் லென்த், ஓகேவா? லென்த்னா அது எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குங்கிறது எனக்கு கவுண்ட் லென்த் செக் பண்றோம். சோ அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், ஓகேவா? ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துரும். சோ எனக்கு மேட்ச் ஆகாது. இல்லடினா நம்ம ஃபைனலா வந்து நம்ம ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்க போறோம். ஏன்னா எனக்கு எல்லா கண்டிஷனும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனலா ரிட்டர்ன் ட்ரூ ஆயிடும். ஏன்னா பூலியன் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்றோம் இல்லையா? சோ ரிட்டர்ன் ட்ரூ கொடுக்கறோம் ஃபைனலா. சோ அதுக்கு அப்புறம் வேற என்ன கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஒரு இன்ட் அரே மெயின்டைன் பண்ண போறேன். எதுக்குன்னா ஒவ்வொரு கேரக்டரோட ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரிங் இந்த S1 ல வந்து பாத்தீங்கன்னா லிசன் இருக்கு. எனக்கு ஒவ்வொரு கேரக்டரோட கவுண்ட் தெரியணும். எவ்வளவு L வந்து அந்த வேர்ட்ல எத்தனை டைம் இருக்கு அப்படிங்கிற கவுண்ட் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஒரு இன்ட் அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். சோ அந்த இன்ட் அரே டிக்ளேர் பண்ணிக்கலாம். இன்ட் ஓகே கவுண்ட் அரே, கவுண்ட் வேரியபிள் நேம் கொடுத்துறேன். நியூ int array of டோட்டலா எவ்வளவு கேரக்டர்ஸ் நமக்கு இருக்குது 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு, லோவர் கேஸ் மட்டும். சோ 26 வரைக்கும் நான் சைஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பாஸ் பண்ண போறேன். சோ அப்ப இந்த இடத்துல S1 வந்து எதுல இருக்கு, S ல இருக்கு, S2 வந்து T ல இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், for loop ரன் பண்ண போறோம். for int I is equal to 0, I less than S dot length I plus plus, ஓகேவா? சோ நமக்கு என்ன ஆகும், எனக்கு S ஓட கேரக்டர்ஸ் வரைக்கும் எனக்கு எவ்வளவு லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கோ அது வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், S dot caret of I, ஓகே S dot caret of I. சோ S dot caret of I ல எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்னா L இருக்கும், கரெக்ட்டா? சோ L ல இருந்து நான் வந்து மைனஸ் என்ன கேரக்டர் மைனஸ் பண்ண போறேன்னா ஸ்மால் a மைனஸ் பண்றேன். எதுக்குன்னா அதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. எந்த இண்டெக்ஸ்ல நம்ம இந்த அரேல வைக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ L ஓட ASCII வேல்யூ என்னவோ அந்த வேல்யூல இருந்து மைனஸ் a பண்றதுனால மைனஸ் 97, ASCII வேல்யூ ஆஃப் a வந்து 97. சோ மைனஸ் ஆகி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ அந்த வேல்யூல அந்த இண்டெக்ஸ்ல வந்து நம்ம இந்த கவுண்ட் அரேல வைக்க போறோம். சோ கவுண்ட் அரே கவுண்ட் அரேல வந்து அதோட இண்டெக்ஸ் கிடைச்சிரும் இல்லையா? சோ இந்த இண்டெக்ஸ் உள்ள வந்து நம்ம கவுண்ட் அரேல வைக்கிறோம். சோ எனக்கு இப்போ L ஓட இண்டெக்ஸ் தெரிஞ்சிருச்சு. சோ அந்த இண்டெக்ஸ்ல இருக்க கவுண்ட வந்து நம்ம இன்கிரிமென்ட் பண்றோம், பிளஸ் பண்ணிடுறோம். சோ எனக்கு கவுண்ட் அரேல L க்கு வந்து 1 ன்னு வந்துரும். சோ நம்ம செகண்ட் ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, செகண்ட் ஸ்ட்ரிங்லயே நமக்கு வந்து என்ன பண்றோம், T, அதாவது T வந்து எனக்கு T1 ஓட வேல்யூ வந்து T ல இருக்கும். சோ T ல வந்து நம்ம கவுண்ட் ஆஃப் அதே கவுண்ட் அரே யூஸ் பண்றோம். T டாட் caret of I, ஓகே? அங்க வந்து caret of I மைனஸ் a பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலான இண்டெக்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சிரும், மைனஸ் a, ஓகேவா? அப்ப எனக்கு S ஓட ASCII வேல்யூ மைனஸ் a னா எனக்கு 0 ல இருந்து 26 குள்ள ஒரு ASCII வேல்யூ கிடைக்கும். அதுல வந்து